அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயும் பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பொங்கல் அன்னைக்கு காலையில் ஒரு 2-3 டைம் கொடுத்துருந்தாங்க. நான் 9 to 10 தான் பொங்கல் பானை அடுப்பில் வச்சேன். அப்போ தான் பசங்கள்லாம் குளிச்சுட்டு ரிலாக்ஸாக பொங்கல் பக்கத்தில் நிற்பாங்க. அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் எப்போவுமே 2 பொங்கல் தான் வைப்போம். இது மணப்பொங்கல்னு சொல்லுவாங்க. ஒரு பானையில் வெண்பொங்கல், இன்னொரு பானையில் சக்கரை பொங்கல். ஊரில் வைக்கிறதுக்கும் இங்கே வைக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. அங்கே வீட்டு வாசல் முன்னாடி அடுப்பு கூட்டி பொங்கல் வைப்போம். பக்கத்தில் எல்லாரையும் இன்வைட் பண்ணி வீடே கூட்டமாக இருக்கும். இங்கே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக கேஸ் ஸ்டவ்வில் பொங்கல் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸை மட்டுமே இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிலேட்டிவ்ஸ் வர முடியாதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இதே நாளில் அவங்கவுங்க வீட்லேயும் இதே மாதிரி தான் பொங்கல் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளும் போக முடியாது, அவங்களாலையும் இங்கே வர முடியாது. நம்ம மட்டும்தானே அப்படின்னு லஞ்ச் மெனுவை ரொம்ப சிம்பிளாக முடிக்காமல் ட்ரெடிஷ்னலாக வீட்டில் என்னெல்லாம் சமைப்பாங்களோ அந்த எல்லா வெரைட்டியுமே நான் இன்றைக்கி லஞ்ச் மெனுவில் கொண்டு வந்துட்டேன்.